கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அறிந்தவன் அல்ல. என்னுடைய பெற்றோர் கிறிஸ்தவர்கள். ஆனால் நான் வளர்ந்தது ஹிந்து ஆசிரமத்தில். அந்த ஹிந்து சாஸ்திரங்களை எல்லாம் படித்து என்னை அவர்கள் பிராமணனாக்கி பூநூலெல்லாம் போட்டு எனக்கு குடுமையெல்லாம் வைத்து இப்படியாய் ஒரு பிராமணனாக வளர்த்து விட்டார்கள். ஆகினால் எனக்கு வேதத்தை பற்றியோ கிறிஸ்தவத்தை பற்றியோ ஒன்றும் எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையிலே நான் படித்த அந்த வேத சாஸ்திரங்கள் இன்றைக்கு எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. எகிப்து தேசத்தில் வளர்ந்த மோசே அங்கு கற்ற கல்வியினால் அங்குள்ள மக்களிடத்தில் பேச முடிந்தது. பவுல் அப்போஸ்தலர் பரிசேயனாய் வளர்ந்தார். அந்த பரிசேயன் இருந்து படித்த அந்த பழைய ஏற்பாட்டு வேதங்களை வைத்துத்தான் நமக்கு திருச்சபைக்கு இன்றைக்கு புதிய ஏற்பாடுகளில் பல நிருபங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த சரித்திரத்தை நான் படித்த போது கர்த்தர் ஏன் என்னை ஒரு இந்து ஆசிரமத்திலே வளரவிட்டார் என்ற கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. நான் விசுவாசியாக இருந்தபோது ஒரு சபையிலே ஒரு சகோதரி, ஒரு டாக்டர் அவங்க, நல்ல விசுவாசி அவங்க, ஒரு நாள் என்னை கேட்டாங்க, நீங்கள் இந்து சாஸ்திரத்தில் இதெல்லாம் சொல்கிறீங்களே, நீங்கள் ஏன் இந்துக்களுக்கு இந்துவாகவே இருந்து ஊழியம் செய்யக்கூடாது என்று ஒரு கேள்வி போட்டார்கள். அது காலப்போக்கிலே என்னுடைய கருத்திலே ஒன்றித்து விட்டது. கர்த்தர் என்னோடு நிச்சயமாக வழி நடத்தினால் அப்படி செய்யலாம் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆகவே வாழ்க்கையிலே கர்த்தர் இடர்படும் போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும் உங்களுடைய அழைப்பு உறுதிப்படுத்துவதற்கு. அப்படி கிடைத்தால் நீங்கள் அதன்படியாய் வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஆளை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க, அவர் சும்மா போக மாட்டார், அவர் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போவார். முதல் நாள் பண்ணனா அடுத்த நாள் கண்டிப்பாக பண்ணுவார். ஒரு 4-5 நாள் தொடர்ந்து ஒரு ஆளை பார்த்து ஸ்மைல் பண்ணீங்கன்னா அப்புறம் நின்று நீங்கள் என்னங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்களே, என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாரு. தெரிஞ்சுக்கலான்னு தான் ஸ்மைல் பண்ணுறேன்னு நம்ம சொல்லுவேன். அப்புறம் இப்படியே பழக்கம் ஆகும். 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும். அவங்க பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் 2 வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார். ஒரு நாள் பண்ணுவேன், வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கலேன், சவாசமாக உட்காந்து பேசலாம் பாரு. அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் காத்திருக்கேன். என் வீட்டுக்கு வாங்க, மேக் ஃப்ரெண்ட்ஷிப் in the very beginning so that you could preach the God directly into their heart. நான் அவர் வீட்டுக்கு போவேன், அங்கே போய் அப்படியே பார்ப்பேன் வீட்டெல்லாம். அவர் இந்துவாக இருந்தால் சாமி படம்லாம் வச்சுருப்பார். அவர்கிட்ட கேட்பேன், இது என்ன சாமி, அது என்ன சாமி, அது என்ன சாமி, எல்லாம் அவர் சொல்லுவார். அதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னு ஏங்க இத்தனை சாமி நமக்கு தேவையா அப்படின்னு. அப்புறம் அவரே சொல்ல, ஒரு சாமி தான் இருக்கிறாரு, ஆனால் பல ரூபங்கள்லாம் பார்க்குறோம் அப்படிம்பார். பல ரூபங்களை பார்ப்போம். அப்படிங்களா, ஒரு தெய்வத்தை எப்படிங்க பல ரூபத்தில் பார்க்கறது? எல்லாம் ஒன்று தாங்க அப்படின்னார். எல்லாம் ஒன்று தான். நான் கேட்பேன், இது எத்தனை விரலுங்க? எத்தனை விரல்? 5 விரல். இது 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 ஒன்று தானே? ஒன்று. எல்லாம் ஒன்றா? ஒன்று ஒன்றா? எல்லாம் ஒன்றா? எல்லாம் காட்டினா 5ங்க, இதில் 2 மடக்குனா 3. ஒன்று தான் ஒன்று. எல்லா சாமியும் ஒன்று இல்லை, ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு. அந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வேறு ரூபங்களில் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறீங்களே, பொன் ஒன்று பணதி பல பல என்று சொல்லுகிறவர்களே, பொதுமகளை குலமகளுக்கு ஒப்பிடப் போமோ? தம் மன்னவர்தம் இருக்கும் அரசாட்சிதனில் மதியிலார் தமை வைத்து வணங்குவாரோ? இதெல்லாம் அவங்க பாட்டு, ஹிந்து புலவர்கள் பாடின பாட்டு. பொன் ஒன்று, அந்த ஒரு தங்கத்தில் விதவிதமான நகைகளை செய்வது போல ஒரு கடவுளை பல ரூபங்களில் செய்து நாங்கள் மகிழ்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே, பொதுமகளும் பெண் தான், குலமகளும் பெண் தான், 2 பேரும் ஒண்ணா? ஐயா, கல்யாணம் பண்ணி லட்சணமா குடும்பம் நடத்துற பொண்ணும் பொண்ணு தான், வேசித்தனம் பண்ணி விபச்சாரம் பண்றவங்களும் பொண்ணு தான். 2 பேரும் பொண்ணு, 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்களா? தன் நிகர் இல்லாத சர்வேசன் தன்னை தான் வணங்கா, எரிநரையில் தவிக்கும் பேயை உண்ணி வணங்குவோர் மோட்சம் இழந்து எரிநரையில் வீழ்வார் என்று அந்த பாடல் சொல்லுகிறது. உங்களுக்கு நல்லா ஒரு 2-3 நாள் பழக்கம் ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தர் சொன்னார், ஏயா எங்ககிட்டே பேசுற, மேடையில் நின்று பேசிய அவங்க மேடையில கொண்டு போய் விட்டான். அவங்க மேடையில நின்று ஆரம்பிச்சார் பாருங்க பிரசங்க, ஏ விக்கிரகாராதனைக்காரரே, கல்லையும் மண்ணையும் வணங்குகிறவர்களே அப்படின்னு அவன் பிரசவம் பண்ண அவன் கல்லெடுத்து அடிச்சிருப்பான். அவர் என்ன சொன்னாராம், நீங்கள் மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். யா, மற்றவனுடைய பக்தியை பாராட்ட அறிந்து கொள்கிறவன் ஆத்தும ஆதாயத்தை சீக்கிரமாய் செய்ய முடியும். அவங்க பக்தியை பாராட்டணும். என்னதான் படிச்சிருந்தாலும், டை கட்டிட்டு பிரீத் கேஸ் தூக்கிட்டு போனாலும், ஒரு சாமி சப்பரத்தில் வந்து அப்படியே கீழே வச்சுட்டு நெடுஞ்சாங்காய கீழே விழுந்து கூப்பிடுறானே, அந்த பக்திக்கு சமமாக நம்முடைய பக்தி சொல்ல முடியுமா? கடவுள் பக்தினாலே உடம்பை சிதைத்துக் கொள்கிறானே, அவனுடைய பக்தி எவ்வளவு? நம்ம பார்த்ததே இப்படிலாம் செய்தாங்க, பேய் சாத்து அப்படின்னு சொல்றோம். ஆனால் அவனுக்கு பக்தி இருக்கிறது. அந்த பக்தி சரியான வழியிலே போகவில்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனானவர் மனுஷன் கையிலினால் கட்டின கோவிலில் வாசம் பண்ணுகிறது இல்லை. பைபிள் சொல்லுதுங்க. நம்ம தென்னாட்டில் சைவ சித்தாந்தத்தில் கோயிலாவது ஏதடா குளமாவது ஏதடா, கோயிலும் குளமும் தேடும் குலாமரே, கோயிலும் மனத்துள்ளே குளமும் மனத்துள்ளே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இன்னொரு பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியும். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, சுற்றி வந்து முனமுன் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ, நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. இதெல்லாம் நல்ல பாடல்கள்.
தேவன் எங்க இருக்கிறார்னா தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு ஒருத்தர் சொன்னா, இருக்க மாட்டாருங்க அங்கெல்லாம். தேவன் இருக்கிற ஒரே ஒரு இடம் மனிதனுடைய சரீரமாகிய கோயில். அதை தமிழ் மக்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். சைவ சித்தாந்தம் மனமே கோயில் என்பதை உறுதியாக நம்புகிறார்கள். உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல் என்று அவருடைய பாடல்கள் சொல்லுகிறது. நம்ம பைபிள் வந்து சொன்னா அவனுக்கு விளங்காது. முதல்ல ஆரம்பத்தில் நான் சொல்லவே மாட்டேன். இந்த வேதங்கள் இந்த இதில் பட்டினத்தார் இப்படி சொல்லியிருக்கிறாரே, சிவவாக்கியர் இப்படி சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லும்போது அவர்கள் யோசிக்கிறாங்க, எங்க இதிலெல்லாம் அப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் பைபிள் வந்து இங்க இருந்ததும் இதெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னா அவன் உடனே ஏற்றுக்கொள்றான். சிந்தனையாளன் ஏற்றுக்கொள்றான். இன்னைக்கு ஐயா இருக்கு, இல்லாம இல்ல. சைவ சித்தாந்தம் எப்ப வந்தது? கிறிஸ்துவுக்கு முன்பு அல்ல, கிறிஸ்துவுக்கு பின்பு. ஆகவே சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் அருமையான முதுகெலும்பு போன்ற ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதுல சிவஞான போதம் பேரு. சிவம் என்றால் அன்பு, ஞானம் என்றால் அறிவு, போதம் என்றால் போதனை. அன்பை அறிந்து கொள்கின்ற போதனை. அந்த சிவம் என்பதற்கும் சிவபெருமான் என்ற புராண கதைக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ரெண்டும் ஒன்று அல்ல. அப்ப அதுல சொல்லிருக்குதுங்க, தமிழ் பாடல் எத்தனை பேருக்கு விளங்குதோ எனக்கு தெரியாது. அவன் அவள் அது வேணும் அவை மூ வினைமையின் தொற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்தம் மாதி என்பனார் புலவர். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? கை தூக்கி காட்டுங்க. தமிழ் பேசுறவங்க தான் எல்லாரும். நான் தமிழ் தான் சொன்னேன். விளங்கல? இப்ப சொல்ற விளங்குதான் பாருங்க. அவன் அவள் அது. அவன் என்ற மனிதன், அவள் என்ற மனுஷி, அது என்ற உலகம், அவர்கள் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட உலகம். அவன் அவள் அது என்னும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே, மூன்று வெவ்வேறு வினைகளினால் உண்டாக்கப்பட்ட நிலைமையிலேயே மலத்து உள்ளதாம், பாவத்தில் வீழ்ந்து விட்டதாம். அந்த பரிசுத்த வாழ்க்கையின் முடிவு, ஆதி பாவத்தின் ஆரம்பம் என்பனார் புலவர் என்று வழி வழியாக புலவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப எத்தனை பேருக்கு விளங்குது? இது யாரை பத்தி சொல்லியிருக்கு? ஆதாம் ஏவாள் பாவம் பிறந்த கதை 3 வரியில ரத்தன சுருக்கமா சுண்ட வச்சு காய்ச்ச பால் மாதிரி ரொம்ப அழகா எழுதி கொடுத்திருக்கிறார். இது அவங்களுக்கு சொல்லும் போது அவன் யோசிப்பான். நம்ம பைபிளை பத்தி சொன்ன ஆதாம் ஏவாள் கதை அதெல்லாம் தெரிய போகின்றோம். ஐயா உங்கள் புலவர்களிலும் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் தானே பவுல் சொல்றார் அத்தனை பட்டணத்துல. என் பழைய ஏற்பாடு சொல்லுகிறது அவர் சொல்லலையே. 28 வசனம் அப்போஸ்தலர் 17:28 வாசித்து பாருங்கள். இப்படியே ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்னுடைய பழைய ஏற்பாடு சொல்லுகிறதுன்னா போயா ஓவேதத்துக்கு நீ போன்னு சொல்லியிருப்பான். உங்கள் புலவர்களும் நாம் அவருடைய சந்ததியார் என்று எழுதி இருக்கிறார்களே. அவன் சிந்திக்கிறான், நம்ம புலவர் கூட அப்படி சொன்னாங்களா? அவருடைய உள்ளத்துக்குள் போவது எப்படி? சில நேரத்தில் மொழிகளை வைத்துக் கொண்டு நாம் தடுமாறுகிறோம். இப்ப நான் சில பேர் சொல்றேன், எந்த மார்க்கத்து சாமி நீங்க சொல்லுங்க, சரியா? இயேசு கிறிஸ்து. எந்த மார்க்கத்து சாமி? யெகோவா இல்ல, இயேசு கிறிஸ்துவ கேட்கிறேன். புதிய ஏற்பாட்டுக்கு திருச்சபைக்கு அவர் தலைவர். சரி, யெகோவா யூத மார்க்கத்துக்கு. ஈஸ்வரன் சொல்லுங்க. பரமேஸ்வரன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பரமேஸ்வரன் என்ன அர்த்தம் சொல்லுங்க? பரத்தில் இருக்கின்ற பெரிய ஆண்டவர், அதாவது பொருள். பரமேஸ்வரனுடன் நம்மளாம் இந்து கடவுள் சாமி பேருன்னு நினைக்கிறோம். இல்லையே, இந்துன்னு ஒரு மதமும் இல்லை, அதுக்கு ஒரு கடவுளும் இல்லை, அதுக்கு ஒரு சாமியும் இல்லை. இப்ப இந்து என்று சொல்வது நாட்டின் பெயர். பல விதமான கொள்கைகள் வரும்போது வெள்ளக்கார எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேரா இருக்கட்டும் இந்துவிசம் பேர் வச்சுட்டு போனா. இதுதான் உண்மை வரலாறு. தனியா ஒரு மதம் கிடையாது, அது பல மதங்களின் கூட்டி சேர்க்கை. அப்போ ஈஸ்வரன் என்பது சமஸ்கிருதம். ஹிந்தி பைபிள பாருங்க, ஆதிமே பரமேஸ்வர்னு ஆரம்பிக்குது. பரமேஸ்வரன் தான் உலகத்தெல்லாம் உண்டாக்குனார்னு எழுதியிருக்கு. அதை படிச்சுட்டா யோ என்ன அநியாயம், பரமேஸ்வரன் போட்டிருக்க அப்படி நீங்க சொல்லக்கூடாது. அல்லாஹ்னா என்ன மார்க்க தலைவர்? அல்லாஹ் முஸ்லீம். அல்லாஹ்னா முஸ்லீம். நான் சொல்றேன், அல்லாஹ்னா முஸ்லீம் கடவுள் கிடையாது. அரபு மொழியில் அல்லாஹ்னா கர்த்தர்னு அர்த்தம். நீங்க அரபு கிறிஸ்தவர்களுடைய பைபிளை வாங்கி பாருங்க, ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னா போட்டு. அல்லாஹ்னா முஸ்லீம் கடவுள் இல்லை, அல்லாஹ்னா கடவுள், பொது பெயர். இந்த பைபிளில் ஆண்டவருக்கு நிறைய காரண பெயர் இருக்கு. மற்ற மதங்களையும் காரண பெயர் தான். விஸ்வரூபா அப்படின்னு சொன்னாக்கா பெரிய உருவத்தை கொண்டவர். லெபனான் தேசத்தில் நான் போய் பிரசவம் பண்ணும்போது, அது அரபு நாடு, அந்த அரபியர்கள் பாஷை தான் அங்கே தாய்மொழி. நான் பேசும்போது இங்கிலீஷில் பேசுகிறேன், அவர் காட் இஸ் கிரேட் அப்படின்னு. என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் அல்லாஹு அக்பர் அப்படின்னாரு. நான் திருப்பி பார்த்து அவரை பார்த்துட்டு நாங்கள் அவர் காட் இஸ் கிரேட்னு, அவர் என்னை பார்த்து அல்லாஹு அக்பர் அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தா என்னங்க சொல்றீங்கன்னு, நீங்க சொன்னதை நான் அரபு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்றேன். அப்போ அல்லாஹு அக்பர்னாலும் கர்த்தர் பெரியவனாலும் காட் இஸ் கிரேட்னாலும் யாரை சொல்லுது? ஒரே ஒரு கடவுளை சொல்லுது. அவர்கள் அறியாமல் தொழுது கொண்டிருக்கிறார்கள், நாங்களோ அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம்.
ஏனென்றால் ரட்சிப்பு யூத மார்க்கத்தின் வழியாக வந்து இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறது. அதாவது மொழிகளை வைத்துக்கொண்டு நம்ம தடுமாறக்கூடாது. ஒரு பாஸ்டர் சொன்னார் என்கிட்ட, நீங்க என்னங்க இந்து சாமி பேர்லாம் சொல்றீங்க, அந்நிய தேவர்களின் பெயர்களை வாய்நாள் உச்சரிக்க கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கேன் அப்படின்னாரு. நான் பார்த்து கேட்டேன், ஐயா அஸ்தரோத்துன்னு பைபிள்ல ஒரு கடவுள் பேர் போட்டிருக்கு, தியானால்னு ஒரு பெண் கடவுள் பேர் போட்டிருக்கு, நாகால்னு ஒன்று போட்டிருக்குது, இதெல்லாம் யார் பேர் அப்படின்னு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த பெயர்ல உச்சரித்து தானே எழுதியிருக்கிறாரு. அதை நம்ம படிக்கும் போது அதெல்லாம் விட்டுட்டா படிக்கிறோம். தாகோன் உடன்படிக்கை பெட்டி, தாகோனுக்கு முன்பாக உடன்படிக்கிறது, உடன்படிக்கை பெட்டி தாகோன் விழுந்து கிடந்தது படிக்கிறோம். அதை படிக்கும் போது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்தது நான் படிப்போம். தாகோன்னு சொல்லித்தான் படிப்போம். அது அந்நிய தேவன் பேர் இல்லையா? இப்படி சில குறைபாடுகளை சுட்டி பார்க்கிறோமே தவிர அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு என்னன்னு ஒரு வரைக்கும் நம்ம யோசித்து பார்க்கலையே. அப்பே பட்டணத்தில் ஆண்டவனுடைய தேவனுடைய ஊழியக்காரன் மனிதன் கைகளினாலே கட்டப்பட்ட இத்தனை கோயில்களிலும் அவர் வாசமாய் இருக்கிறது இல்லை. மனுஷர்கள் கைகளினாலே அவர் பணிவிடை கொள்ளுகிறது இல்லை. காரணம் அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கார். நான் இந்து ஆலயத்தில் இருக்கும்போது தட்டு கொண்டாடுவாங்க. அதில் தேங்காய் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், பூ இருக்கும், சூடம் இருக்கும், இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த பூசாரி வந்து கேட்பாரு, யார் பேருக்கு அர்ச்சனை அப்படின்னு கேட்பாரு. ஒரு பேர் சொன்னோன்னா அந்த பேரை சொல்லி அவர் அர்ச்சனை பண்ணுவார். வரும்போது அவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பாக்கி இவங்களுக்கு கொடுப்பாரு. இது எதுக்கு கொடுக்கணும்? சாமி கேட்குதா? சாமிக்கு படைக்கிறேன்னு சொல்றாங்க. அது சாமிக்கு படைக்கிறது இல்லை, தங்களை படைப்பதற்கு அடையாளம். சாஸ்திரப்படி தேங்காய் நாரால நிறைய நாறு இருக்கும் சுற்றிலும். இந்த நாறு எப்போதுமே இடையூறு நமக்கு. நீங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நாறுகளால் நிறைய இடையூறு. நாத்த நாறு, கொழுந்த நாறு, மாமநாறு, இப்படி சில நாறுகள்லாம் வீட்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதை பிச்சிடணும். நாரெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஓடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஓடு கடினமான ஓடு இருதயம், அதை ஓங்கி அடிக்கணும். இருதயம் நொறுங்கணும். அது செதறும் போது அது உள்ள இருக்கிற தண்ணி வெளியே சிந்தும். அது மாதிரி இருதயம் நொறுங்கும் போது கண்கள் இருந்து கண்ணீர் வரணும். அப்போ உள்ள இருக்கிற வெண்மையான பாகம் பரிசுத்த வாழ்க்கையை காட்டும். இதுக்கு அடையாளமாக தான் தேங்காயை உடைக்கிறாங்க. ஆஹா, இதுக்கு தானுங்களா? எங்களுக்கு தெரியாதே. நீங்கள் அறியாமல் செய்கிறீர்கள், நாங்கள் அறிந்து செய்கிறோம். நீங்க அடையாளமாக தேங்காயை உடைக்கிறீங்க, நாங்கள் உள்ளத்தை உடைக்கிறோம். ஐயா, உள்ளத்தை உடைக்கிறோம். என் பாவத்துக்காக என்னை சுற்றி இருக்கிற நாள்களை பிரித்தெறிந்து விட்டு அந்த கடினமான இருதயத்தை இயேசுவின் நாமத்தில் உடைத்து இந்த உள்ளத்தை வெள்ளையாக்கிக் கொள்ள கண்ணீர் சிந்தி. புஷ்பம் எதுக்கு? பூ எதுக்கு? தொட்டு பார்த்தா சாஃப்டா இருக்கும். நல்ல சாஃப்ட் நேச்சர் இருக்கணும். எரிச்சல் உள்ள ஆவி, கோவாவிலாம் இருக்கக்கூடாது. தொட்டா சொன்னீங்க ஆவி இருக்கக்கூடாது. சாஃப்ட் நேச்சர் இருக்கணும், மிருதுவா இருக்கணும். அதே சமயத்தில் அந்த பூ வாசனை வீசுது. நம்ம கிறிஸ்தவர்களுக்கு 2 வாசனை இருக்கு. சொல்லுங்க, என்னென்ன வாசனை? ஒரு பாட்டில் 2 சென்ட் இருக்காதுங்க. ஆனா இந்த பாட்டில் 2 சென்ட் வச்சிருக்கார். ஒன்று ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையாகவும் கெட்டு பொருளுக்குள்ளே மரண வாசனையாகவும் நாம் இருக்கிறோம். பொருந்தியர் எழுதியிருக்கு. அப்போ நான் ரட்சிக்கப்படுவர்களுக்கு ஜீவ வாசனை. நீங்க எங்கேயாவது ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் பாருங்க, வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர், கர்த்தருடைய ஸ்தோத்திரம், இப்பதான் யாராவது வந்து ஜெபிக்க மாட்டாங்களான்னு நினைச்சிட்டு நீங்க வந்துட்டீங்க. ஜீவ வாசனை நானு. ஆனா ஒருத்தர்கிட்ட போகும்போது வந்துட்டான், யா கழுத்தருப்பான், யா சோப்பத்தை சொல்லுவாயா, நான் மரண பயத்தில் நடுக்கிறேன் பாருங்க, அவனுக்கு நான் மரண வாசனை. இந்த வாசனையை அறிவிக்கிற மலர்களை அவருக்கு தூவி, இப்படிப்பட்ட வாசனை உடையவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. பழம் எதுக்கு? நான் கனி நிறைந்தவனாய் இருக்க வேண்டும், என்னை மற்றவர்கள் ருசிக்க வேண்டும். எதுக்கு? சூடம் கொளுத்தி வச்சா எரிஞ்சு ஒண்ணுமில்லாம போகும், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இது அடையாளம் தாங்க. அதை தட்டு கொண்டு போறாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தா லேவியராமத்தின் புத்தகத்திலே அந்த ஆராதனைக்குரிய தட்டுகளையும், அந்த தட்டு எதுக்கு கொண்டு போறாங்க? கிண்ணிகளையும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய காரியங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைக்கு நமது இந்திய நாட்டில் நடக்கிற இந்து மதத்தின் கலாச்சாரங்கள் அத்தனையும் யூத கலாச்சாரம் என்று புதிய கலாச்சாரம் அல்ல. பொட்டு வச்சுக்கிறாங்க. எதுக்கு? ரத்தத்தின் அடையாளம். நீ எகிப்திலிருந்து வந்த விதத்தை நினைத்து பார்க்கும்படியாக இதை உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் வைத்துக்கொள், ரத்த அடையாளத்தை வைத்துக்கொள். சிவப்பு போட்டு வைக்கிறாங்க. அது உன் வீட்டு மேற்சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் பூசுவை இன்றைக்கும் இதுகள் செய்கிறார்கள். அந்த சிவப்பை உன் கையிலே கயிர்களால் கட்டிக்கொள், சிவப்பு நூல் கட்டிக்கிறாங்க. ஏன் செய்யறாங்க? அவர்கள்கிட்ட பதில் சொல்றதுக்கு இடமில்லை. ஆனா பைபிள்ல பதில் இருக்குது. இந்த பழைய ஏற்பாட்டை நாம் ஏன் படிக்க வேண்டும்? இது யூதருடைய வேதமாச்சே. இதனுடைய நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து. அப்படியால் இயேசுவை பிரசங்கிப்பதற்கு எனக்கு பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் தேவை. ஒரு கோயிலுக்கு போய் பாருங்க. இந்து கோயிலுக்கு முன்னால வாசல், வாசலுக்கு அடுத்தது ஒரு கொடிக்கம்பம், கொடிப்பக்கத்துக்கு அடுத்தது ஒரு பலிபீடம், அதுக்கு அடுத்தது பிரகாரம், அதுக்கு இடையில ஒரு தண்ணி தொட்டி அல்லது கிணறு அல்லது குளம், அது தாண்டி போனா ஒரு மண்டபம், அதுக்கப்புறம் ஒரு திரைச்சிலை, அதுக்கு பின்னால பார்த்தா மூலஸ்தானம். நேர தெரியும். எங்க இருந்து ஸ்ட்ரக்சர் கிடைச்சது? இந்த மாஸ்டர் பிளான் யாரு கொடுத்தது? பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு கர்த்தர் சொன்னார், ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணு. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் படிங்க, முதலிருந்து படிங்க. அன்றியும்
முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாக இருந்தது. எப்படி எனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாதத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதில் பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியில் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பனைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிலையிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை. அப்ப எப்ப சமயம்? இப்போ சமயம் இல்லைன்னா எப்ப சமயம்? நல்லா ஆரம்பிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அந்த இடத்துல விட்டுட்டு ஓடிட்டார். இப்போ சமயம் இல்லைன்னு. நல்ல வேலைக்கு ஆவியானவர் இருக்கிறார், நம்மளை புதித்து நடத்துகிறவர். இந்த ஆச்சரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பை பாருங்கள். 2 பிரகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, முந்தின பாகம் பிந்தின பாகம் என்று. இந்த முந்தின பாகத்தில் என்ன இருக்கிறதா? 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. முந்தின பாகத்திலே குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2வது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பொன்னால் செய்த தூபகலசம் முழுவதும் பொத்தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஆரோனுடைய தளித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பனைகளும் இருந்தன. இதுக்கு மேலே கருபின் இருந்தது, அதோட விட்டுட்டேன். இது 2ஐயும் தான் நான் முக்கியப்படுத்துறேன். நீங்க ஒரு இந்து தேவாலயத்துக்கு போங்க. அங்க போனீங்கன்னா முதல்ல ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசல் தாண்டின உடனே கொடிமரம் என்று ஒரு கம்பத்தை நட்டி வச்சிருப்பாங்க. அதை சுற்றி பிராஸ் பிளேட் போட்டிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னால போனீங்கன்னா ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தப்படுகிற காளையின் உருவம் அங்க இருக்கும். அதுக்கும் அந்த பரிசுத்தலத்துக்கு இடையில ஒரு குளமோ தொட்டில ஜலமோ இருக்கும், அது சுத்திகரிப்புக்காக. அந்த அங்க பிரகாரத்துக்கு போனீங்கன்னா வலது பக்கத்துல பிரசாதம் வச்சிருப்பாங்க, அதான் நம்ம தேவ சமூக தப்போன்னு சொல்றோம். இடது பக்கத்துல குத்து விளக்கு இருக்கும். இதுக்கு அப்புறம் திரைச்சியில் இருக்கும். அதை தாண்டிட்டு உள்ள போனா அங்க அவங்க மூலஸ்தானம் மகாபரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கிறார்கள். இந்த அமைப்பை அப்படியே இன்றைக்கும் காணலாம். நான் சங்கராச்சாரியார் இடத்துல நம்ம கோயிலெல்லாம் இந்த அமைப்புல கட்டியிருக்குது, இதுக்கு நம்ம வேதத்துல ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன். அப்படி ஒண்ணு இல்லைன்ட்டு. எங்கே ஆதாரம்? ஐயே இந்த அமைப்பை மிட் கட்டுறாங்க. ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது. இந்திய நாட்டுக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே அநேக யூதர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அதற்கு நமக்கு நல்ல ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் நிறைய இருக்குது. எல்லாம் யூத கலப்பு. இந்த மேற்கிந்திய பாகம் முழுவதும் யூத கலப்பு, பாரசீக கலப்பு, கூனர்கள், குஷானர்கள், பெர்சியர்கள் இவர்களெல்லாம் கடந்து வந்த போது இந்த மேற்கு கரையோரம் உள்ள மக்கள், இந்திய மக்கள், திராவிட மக்கள் அவரோடு கலப்பு ஆகிவிட்டார்கள். யூதர்களுடைய தேவாலயத்தின் அமைப்பில் தான் இன்றைக்கும் அவர்களுக்கு ஆலயம் கட்டப்படுகிறது. இப்போ இந்த ஆலயம் யாரை குறிக்கிறது? கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஸ்கெட்ச் மனசுல போட்டுக்கோங்க. மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ள ஒரு உடன்படிக்கை பெட்டி, அதுக்குள்ள 3 காரியம் இருக்கு. என்னது 3 காரியம்? என்னது? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளித்த கோல், இன்னொன்று கற்பலகை. 3 அந்த உடன்படிக்கை பெட்டியில இருக்கு. இப்ப இதை மட்டும் சொல்லுங்க, நமக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கையாய் இருக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்ப உடன்படிக்கை பெட்டி யாரை குறிக்கிறது? இயேசுவை. உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருக்குது மன்னா. நமக்கு யார் மன்னா? மோசே உங்களுக்கு போஜனத்தை கொடுக்க மன்னாவை கொடுக்கவில்லை, நான் கொடுத்தேன்ற. அது யாரு? அவருடைய சரீரம். அப்ப இயேசுதான் நம்முடைய போஜனம், அவர் தான் நமக்கு மன்னா. இயேசுதான் மன்னா. சரி, அடுத்தது கற்பலகைகள். வார்த்தை. யார் வார்த்தை? இயேசுதான் வார்த்தை. ஆரோனுடைய தளித்த கோல், காஞ்சி போன கட்ட துளிர் விட்டதான். அது யாரை குறிக்குது? மரித்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் தான் துளித்த கோல். செத்து போனவர் உயிர் தெழுந்தார். இன்னைக்கு சில பேர் இயேசு உயிர் தெழல, அவர் சாகவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வாக்குவாதம் பண்ணுகிற பிரச்சனை. ஒருத்தர் சொன்னாராம், இதெல்லாம் நீங்க எனக்கு பதில் சொன்னா நான் கிறிஸ்தவன் ஆயிடுறேன், அப்படி நீ ஆக வேண்டாம்னு சொன்ன. எங்க ஆண்டவர் அப்படி அது எதிர்பார்க்கல. நீ விசுவாசித்ததான் ஏற்றுக்கொள்வாரு, உன் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இல்லை அப்படின்னு. நீ குதர்க்கமா கேட்ப, நக்கலா கேட்ப, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? விசுவாசிக்கிறவனுக்கு தான் அவர் வெளிப்பாடே கொடுக்கிறார். இது நம்முடைய காரியம் அல்ல. அப்படிப்பட்ட சில மக்கள் உண்டு, இன்னைக்கு உண்டு. அப்ப அவர் தளித்த கோல், உயிர் மரித்த இயேசு உயிர் தெழுந்தார். சரி, அதை விட்டு வந்த திரைச்சீலை. அப்ப நமக்காக கிழிக்கப்பட்ட திருச்சீலை யாரு? இயேசு. திரைச்சீலை இயேசுதான். அதுக்கு பேர் இந்த முற்பகுதி பார்க்கிறோம், முதலாம் அந்த பிரகாரத்தை பார்க்கிறோம். அது ஒரு பக்கத்துல சமூகத்து அப்பம். நமக்காக அப்பமாக மாறினவர் யாரு? நானே ஜீவாப்பம்னு சொன்னவர் யாரு? இயேசு கிறிஸ்து. குத்துவிளக்கு ஒளி தருகிறது, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னவர் யாரு? இயேசு கிறிஸ்து. கீழே இறங்கி வந்தா நம்மை சுத்திகரிக்கும் தண்ணீராய் இருக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. வசனமாகிய தண்ணீரினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அதுக்கு கீழே வந்தா அங்க ஒரு பலிபீடம். நமக்காக பலிபீடத்தில் மரித்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஒரு கொடிமரம் இருக்குது, அந்த கொடிக்கம்பத்தில் கட்டப்பட்டவர் யாரு? 118 சங்கீதம் 27 வசனத்துல பண்டிகை பலியை கொண்டு வந்து மரக்கொம்பிலே கட்டுங்கள்.
சமஸ்கிருத வேதம் சொல்லுகிறது, நெவர் இம்மோலஸ்ட் an animal before tying to the post. அந்த கம்பத்திலே கட்டாமல் ஒரு மிருகத்தையும் பலி செலுத்தக்கூடாது. அப்ப நமக்காக அந்த கொம்பிலே கட்டப்பட்ட ஒரு பலி கொம்பிலே கட்டப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதை தாண்டி வந்தா வாசல். நானே வாசல்னு சொன்னவர் யாரு? ஐயா, தேவாலயத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தேவன் உலகத்தை எல்லாம் ஒரு வார்த்தையிலே உண்டாக்கினார். எல்லாம் உண்டாக கடவுது என்று சொன்னவர், மனிதர் உண்டாக கடவுது, மனுஷிகள் உண்டாக கடவுது என்று சொல்லாமல் தன் கையினாலே ஒரு பிடி மண்ணை எடுத்து அதை தன் சாயலிலே உருவாக்கி அதற்கு தன் சுவாசத்தை கொடுத்து ஜீவ ஆத்மாவகனை உண்டாக்கினவர். என்னுடைய சுவாசத்தை பெற்ற இந்த மனுகுலம், என்னுடைய ரூபத்தை பெற்றிருக்கிற மனுகுலம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவரும் தன்னுடைய மாம்ச சாயலில் நம்மை போல வந்து தன்னுடைய மாம்சத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி தன் ஆவியை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து என் ஆவி ஆத்மா சரீரத்துக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தாரே, அந்த இயேசு கிறிஸ்து தான் ஒரே மெய்யான தேவன், வேறு ஒருவராகிலும் இல்லை. இப்படி பழைய ஏற்பாட்டு காரியங்களை இந்தியாவில் உள்ள இந்து மக்கள் நினைக்கிற சாஸ்திர வேதங்களிலும் பொதிந்து கிடக்கிற உண்மைகளை சேர்த்தால் அநேக பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். டீ கடையில் போய் நான் உட்காந்துக்கிட்டேன்னா ஒரு டீயை வாங்கி வச்சுக்குவேன். முன்னால பக்கத்தில் உள்ள சாமி எங்க போகிறீங்க, நீங்க யாரு? இந்த துணியினுடைய மகிமை அது. இது என் பக்திக்காகவோ நான் மகான்னு காட்டுறதுக்காகவோ போடலைங்க. எனக்கு 10 மீட்டர் துணி வாங்கி கொடுத்தாரு. அந்த தேவதாசன் சொன்னார், இவ்வளவு வேத சாஸ்திரம் சொல்றீங்களே, பவுல் யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், நியாயப்பிரமாணம் உள்ளவனுக்கு உள்ளவன், இல்லாதவனுக்கு இல்லாதவனு சொன்னாரு. நீங்க இந்தியாவுக்கு இந்தியன், இந்துக்களுக்கு இந்துவா இருக்கக்கூடாதுன்னு கேட்டார். அதனால போட்டுக்கிட்டேன். என் மனைவி கிட்ட கேட்டேன், நீங்க போட்டுக்கோங்க, அதை பத்தி நான் ஒன்றும் கவலைப்படலை. ஆனால் கடத்தருக்குள்ள போனா நீங்க முன்னால போக, நான் பின்னால வராமா. ஏன்னா சாமியார் பொங்கட்டாட்டி சொல்லிவிடுவாங்களாம். அது எங்க பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கும்போது பேரண்ட்ஸ் மீட்டிங்கு அப்பா வேண்டாம் அம்மா மட்டும் வாங்கன்னுவாங்க. என்ன சாமியார் பிள்ளைன்னு சொல்லிவிடுவாங்க. என் பிள்ளைங்களுக்கு இஷ்டம் இல்லை, என் மனைவிக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் அது போட்டிருக்கேன். ஏன் இதை பார்த்து ஒருத்த மாட்டிக்கிறான். சாமி யாரு? ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, எனக்கு பக்கத்தில் இருக்கிற என்னை உத்து உத்து பார்ப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முடியெல்லாம் விட்டு ஒருத்தர் கேட்டார், தலையில் மொட்டை இல்லை, நெத்தியில் பட்டை இல்லை, கழுத்தில் கொட்டை இல்லை, நீங்கள் யாரு அப்படின்னா. அப்போ நம்ம பதில் சொல்லணுமே, யாருன்னு கேட்டா கையை பிடிச்சிக்குவேன். உடனே சொல்ல ஆரம்பிப்பேன். 2 மணி நேரம் சொல்லு. 2 வார்த்தை தான் கேட்டான், சாமி யாருன்னு 2 வார்த்தை. 2 மணி நேரம் விட மாட்டான். அவன் தானே கேட்டான், நான் சொன்னேன் முழுக்க கேட்டுட்டு போ. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சொல்லுங்க, எந்த வகையில சொல்லுங்க, சொல்லியே தீரணும் கண்டிப்பா.